சொல்லும் தெரியுமா? அத பத்தியா 10 ஊராக தங்கத்தை பால நாளைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு என் தாயி அடியே தியானம் கலையடி. அம்மா தாயே காமாட்சி அவதாரனே தங்க வந்திருக்கு, தலையை நிகழ்த்தி பாருமா. நல்ல வாக்கிய சீக்கிரமா சொல்லிடு என் தாயே. கவலைப்படாதம்மா, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல உனக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சிருக்கு. அது போதும் என் தாயே. ஆமாடி என் தாயே. ஆபத்து நீங்க போச்சு. எந்திரிமா நில்லமா. இந்த தங்கத்தை அந்த பொண்ணு கையில திருப்பி கொடு. கொடு. காணிக்கையா வந்ததே திருப்பி கொடுக்க கூடாது என் தாயே. இப்ப நீ கொடுக்கல நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிச்சிடும். நம்மளே பயமுறுத்துறா. அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு மாடி அந்த பக்கம். அம்மா ராஜா எந்திரிமா. மேது அம்மா ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூறு பாக்குறியா? என்னமோ சொல்லிடுங்க பழிச்சிருன்னு பயம் காட்டுறிய. நீ சொல்லி இல்லாடி பழிக்க போகுது. தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு விரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன். பெரிய காலமாடு. என்ன வரட்டு வரட்டுது. நல்ல வேலை தப்பிச்சபடி. நாம மட்டுமா தப்பிச்சா? 10 ஊராக தங்கமா தப்பிச்சது. தங்கத்தை கொண்டு வந்துட்டியா? என்ன என் அங்கத்தை விட்டாலும் விடுவேன், தங்கத்தை விட்டுவா. இருங்க ஓடி அந்த ஓட்டத்துல ஏதாச்சும் காண போயிருக்கும். உட்காருங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கலாம். பொண்ணு என்னடி என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, சூடு போட்டிருக்கு. அங்க போடுடி. என்னடி கரடி அங்க துடிக்குது? கரடி போகுது போகுது பின்னால போகுது. ஆமாங்க போகுதுங்க போகுதுங்க. என்னங்க என்னங்க மாயமா இருக்கு. கரண்டி தன்னால வந்து சூடு போட்டுட்டு பின்னாலே போயிட்டு இருக்கு. தன்னால போனா என்ன பின்னால போனா என்ன? சூடு போடுறது ரெண்டுட்டு. மாறி இருக்குது. உள்ள வந்தா ஏதோ தானா மாடி இன்னும் இங்கே நிக்கிறத பாத்தியா? இப்ப என்னங்க இப்படியே போய் உள்ள பிரபா குதிச்சு தப்பிச்சு ஓடிடும். அழிக்க விடுக்காத அம்மாடி குதிக்கிறியா? வெள்ள வெள்ள ஓடி 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 பாக்கு பறிச்சு போச்சுமா. காலமாடு துரத்திட்டு வருதுமா. அது போக சொல்லுமா. பறிச்சு போச்சாமா. தங்கத்தை திருப்பி கொடுத்தா காலமாடு தானே போகும். ஐயோ தங்கத்தை வீட்டுல எடுத்துட்டு வந்தே. எனக்கு தங்க நான் தரேன். குடு நின்னுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ இந்தாமா வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. வீட்டுல இருக்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருண்டி என் தாயே. இப்ப அங்க பாருங்க. காலமாடு போயிடுச்சுங்க. தாயே நீ கண்கண்ட தாயே காப்பாத்து. சுபியா பிள்ளை சுபியா பிள்ளை கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க நில்லுங்க. குறுக்கையா என்ன பாவம் பண்றீங்க? நீங்க வந்து என் காலில் விழுறா. என்ன சுபியா பிள்ளை, நான் ஒரு அல்பம்.
இந்த பல்லவ நாட்டு மன்னரே உம்ம கால்ல வந்து விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? அபச்சாரம் அபச்சாரம். என்ன சொல்றீங்க? பல்லவ மன்னர் என் கால்ல விழுறா? ஆமையா, உம்ம பேத்திக்கு காமாட்சியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சுடுத்தியா. அவ வாய திறந்து எது சொன்னாலும் அது அப்படியே பலிச்சு விடுறதுயா. ஆமையா, நீர் வந்து பாரும், வந்து பாருமே. இந்த பொண்ணு நல்லா நடப்பாளே. என்ன பிடிச்சிட்டு எந்திரிச்சு நட பாப்போம். கத்தி பொண்ணு. தாத்தா அம்மா குருக்களையா, இந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். தன் வாக்கு பலிக்கக்கூடிய மகத்தான சக்தி படைச்ச இந்த குழந்தைய ஒரு பேராசக்காரன் வீட்டுல வளர்த்து அவன் போட்ட சோத்தை ஊட்டி விட்டான் பாருங்க. அதனாலதான் இந்த மாபெரும் சக்தி இத்தனை காலமும் மறைஞ்சு கிடந்திருக்கு. நான் காசிக்கு போய் கங்கையில மூழ்கின அந்த கடமே மறைஞ்சு கிடந்த சக்தி திடீர்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா தாத்தா, இங்க காசிக்கு போன பிறகுதான் அம்மா வந்துச்சு. அம்மா வந்தடா? ஆமா தாத்தா, அம்மா வந்து என்ன தூக்கி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு தன் நாக்கால என் நாக்குல எழுதி போட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு தாத்தா. அண்ணா, ஒரு அவசர செய்தி. என்ன? சாளுக்கிய மன்னன் மறுச்சண்டைக்கு இழைக்கும் தோரணையில் மடல் அனுப்பியிருக்கிறான். சாளுக்கிய மன்னனா? ஆமா. காரணம், இன்று வரை அவன் கட்டி வரும் கப்பத்தை தொடர்ந்து கட்ட மாட்டானாம். அது மட்டுமல்ல, இனிமேல் நாம் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா? மறுத்தால் போர் முனையில் சந்திக்க நேரிடுமா? விந்தையாக இருக்கிறது. அவன் நம்மோடு போரிட்டு புறங்காட்டு ஓடி நம்மிடம் மண்டியிட்டு மன்றாடி போராண்டு ஆகவில்லை. அதற்குள் இப்படி ஒரு மடம் வரைய அவனுக்கு எப்படி ஏற்பட்டது துணிச்சல்? ஒரு கால அண்டை நாட்டு மன்னர்களின் பக்கபலம் கிடைத்திருக்கலாம். இளவரசே, உண்மை அதுவல்ல. எனக்கு கிடைத்த தகவல் படி காபாலிகரின் நட்புறவு அவனுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த காபாலிக தலைவனையே தன் குலவுருவாக சாளுக்கிய மன்னன் ஏற்றுக்கொண்டு அவன் ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் அவன் ஆடுவதாகவும் திட்டவட்டமாக அறிந்தேன். எப்படி இருந்தால் நமக்கென்ன? இக்கணமே படையெடுத்து நம்மை வலுச்சண்டைக்கு இழுப்பவனின் முதுகெலும்பை முறித்தாக வேண்டும். தம்பி, சற்று பொருள். சாளுக்கிய மன்னன் நம்மை எதிர்க்க துணிந்தது படபலத்தை நம்பித்தானா அல்லது காபாலிகளின் தூண்டுதல் காரணமா? அப்படி இருந்தால் காபாலிகளின் சக்தி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை முறியடித்து சாளுக்கிய மன்னனுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும். இவற்றையெல்லாம் தீர்க்கமா சிந்தித்த பிறகுதான் போரை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும். மன்னா, இந்த கட்டத்தில் அடியேன் இரண்டொரு வார்த்தை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். தாராளமாக பேசலாம். இந்த சிக்கலான விஷயத்தை பற்றி அன்னை காமாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொண்டார். காமாட்சியிடமா? ஆமாம். தங்களுடைய கேள்விக்கு பதில் அன்னை காமாட்சியிடமிருந்து வந்தால் என்ன, அல்லது காமாட்சியே தனது திருநாவால் தீண்டும் திருவருள் பெற்றவரிடமிருந்து வந்தால் என்ன? யார் இந்த மகாவிஷ்டசாலி? மரகதம் என்ற சிறுமி. அவள் நம்முடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள். அவளுடைய வாக்கு அத்தனையும் பலிக்கிறது மன்னா. ஆமரசே, அந்த தெய்வீக சிறுமியை பற்றி நான் கூட கேள்விப்பட்டேன். அவளிடமே சென்று தாராளமாக கேட்கலாம். குருக்களையா, என்ன விசேஷம்? சுபியா பிள்ளை, என் வாக்கு பழிச்சு விட்டுதியா? உங்க பேத்தியை பார்க்கறதுக்கு மகாராஜாவே வந்து இருக்காரு. அப்படியா? எல்லாரும் இப்படி வாங்க, இப்படி வாங்க. அமைச்சரே, வாருங்கள். அமைச்சரே, இச்சிறுமியை பற்றி என்னால் எந்த முடிவுக்கு வர இயலவில்லை. அன்னை காமாட்சியின் அருளை பெற்றவளாக இருக்கலாம். இருந்தாலும் போரை பற்றி சிக்கலான விஷயத்தை இவளிடம் கேட்டு தெளிவர என் மனம் இடம் தரவில்லை. ஆகவே வழக்கம் போல் அன்னை காமாட்சியின் திருவருளை நாடுவோம். அவள் சன்னிதானத்தில் நிற்கும்போது என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அவளானையாக ஏற்று செயல்படுவோம். விசேஷ அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது தாயே. மன்னா, போரை பற்றி கேட்கத்தானே என்னிடம் வந்தீர்கள்? ஆமாம் தாயே. உடனடியாக இளவரசரை மட்டும் சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்புங்கள். ஆணி தாயே. சாளுக்கிய மன்னா, குருதேவா, மாவீரனான பல்லவனுக்கும் மட்டையனான உனக்கும் நடக்க இருக்கும் மகத்தான போரில் வெற்றி உனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான யாகம். மகிழ்ச்சி. இந்த யாகம் செம்மையாக பூர்த்தியாகி மாகாளி மகிழ்ச்சி உற வேண்டுமானால் ஒரு அரசிளங்குமரனை கவனி. அப்பழுக்கில்லாத ஒரு அரசிளங்குமரனை, அடே நன்றாக கவனி, பெண்களின் வாழையே படாத ஒரு அரசிளங்குமரனை பலி கொடுத்தே தீர வேண்டும். ரோகிணி, நீ சென்று சிகப்பு வண்ண பச்சிலை கொண்டு வா. இதோ. இளவரசி, இளவரசி, என்ன? நீங்கள் வரைந்துள்ள ஓவியம் அங்கு உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. என்னடி சொல்லுகிறாய்? வந்து பாருங்களேன். இப்பொழுதுதானே முதன்முறையாக சந்தித்தோம். இதற்குள் பல யுகங்களாக பார்த்து பழகிய பாவம் உன் கண்களில் மிதக்கிறது. அது எப்படி? இதை வரைந்தது யார்? நானேதான். என் உருவத்தை தத்ரூபமாக வரைய உன்னால் எப்படி முடிந்தது? நான் கற்பனையில் கண்டு மகிழும் திருவுருவம் போல் தாங்கள் இருந்தால் நான் எப்படி குற்றவாளியாக முடியும்? கடோர பக்தியால் காளியை உபாசிப்பவர்கள் காபாலிகர்கள். அவர்கள் கைபொம்மையாக ஆடி வரும் சாளுக்கிய மன்னனின் திருமகனான உனக்கு இந்த நுண்கலை திறன் எங்கிருந்து அம்மா வந்தது? நான் பிறந்தது சாளுக்கிய நாட்டில். ஆனால் நான் என்றென்றும் வணங்குவது ஸ்ரீ காஞ்சி காமாட்சியை தானே. அவளின் கருணையால் பேசும் பொற்சித்திரமான தாங்களே என்னை தேடி வந்திருக்கும் போது அந்த பேசாத சித்திரத்தை தீட்டும் நுண்கலை திறன் எனக்கேன் வரக்கூடாது? காமாட்சியை பூஜிப்பவளா நீ? கலைகளின் இருப்பிடமான காமாட்சியின் திருவருள் உன்னிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சோதனையில் இறங்கி பார்த்து விடுவோமா? எந்த வகையில்? கலையின் வாயிலாகத்தான். நான் தயார். நிறுத்துங்கள். யார் இவர்? பல்லவ நாட்டு இளவரசர். ஏன் இவரோடு யுத்தம் செய்கிறீர்கள்? உயிரோடு பிடித்து சென்று யாகத்தில் பலி கொடுப்பதற்காக. நீங்கள் போரிடும் பயங்கரத்தை பார்த்தால் நீங்களே இவரை பலியாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறதே. இவர் உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியேறினாலும் குருதேவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பறித்த மலரை கொண்டு செல்வது போல் இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள். பார்த்தாயா மாகாளியின் மகிமையை? நாம்
பல்லவ நாட்டு இளவரசனையே பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள். நிறுத்துங்கள். பிராணபதி, சுவாமி, உலகுக்கு தெரியாமல் நாம் இருவரும் காதலித்து ரகசியமாக காந்தர்வ மணம் செய்து கொண்டோம். அதன் காரணமாக நான் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். மன்னா, யாகத்திற்கு பலி கொடுக்க அப்பழுக்கில்லாதவனை கேட்டார். அப்பனாகி விட்டவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாயே. ஐயோ, என்ன கொடுமை! எங்கே போகிறாய்? இவனை கண்டதோடு மாற்றி விடுகிறேன். இந்த பக்கம் நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? யுத்தம் செய்யாமலேயே உன் மகளை கொண்டு வெற்றியை நம் பக்கம் ஈட்டித்தர மாகாணி வழிவகுத்து விட்டாள். எப்படி? பல்லவ நாட்டு மன்னனை நாம் வலிச்சண்டைக்கு இழுத்தது அந்த நாட்டை நாம் என்றென்றும் ஆழ்வதற்கா, இல்லை அந்த நாட்டு பொக்கிஷங்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கா? அந்த நாட்டு பொருள்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கு. மன்னா, நன்றாக கவனி. ஒரு பெரும் படை நாட்டில் புகுந்து கொள்ளையடிப்பதை விட ஒரு புத்திசாலி பெண் தான் புகுந்த வீட்டில் கொள்ளையடிப்பது மிக மிக சுலபம். ஆகவே மன ஓலையை தீட்டு அதை ஒரு மாவீரன் கையில் கொடுத்து உடனே பல்லவ நாட்டுக்கு ஓட்டு ஓட்டு. என்ன சந்தேகம்? இவை அனைத்துமே சத்திய சொரூபிணியான அன்னை காமாட்சியின் திருவருள் தான். உடனே திருமணத்தை முடித்து விடுங்கள். ஆணைத்தாயே. என் அரசுக்கும் அரசு குடும்பத்திற்கும் இதுவரை ஏற்பட்டிருந்த பேராபத்தை நீ தடுத்தது பெரிதல்ல. இப்பொழுது திடீரென்று பறிபோயிருக்கும் என் ஜீவனை நீதான் மீட்டுத் தர வேண்டும். தாயே, அரண்மனை பூஜா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த விலைமதிக்க முடியாத அருள் சுரக்கும் மரகதலிங்கத்தை நேற்றிரவு முதல் காணவில்லை தாயே. அண்ணா, மரகதலிங்கம் மறையவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா தாயே? ஆமாம். இங்கிருந்து 30 கல் தொலைவில் மலையடி வாரத்தில் உங்கள் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பாத்திரம் ஒன்று இருக்கிறதல்லவா? இருக்கிறது தாயே. இப்போதே இங்கே செல்ல வேண்டும். உத்தரவு. அத்துடன் நாங்கள் சென்று சாளுக்கிய மன்னர், அவரது குருதேவர் ஆகியோரை அந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள். ஆணை தாயே. அண்ணா, இந்த இடத்தில் மண்ணை தோண்ட ஆணையிடுங்கள். நடக்கட்டும். பலத்த கட்டுக்காவலுடன் அரண்மனையில் மிகுந்த பாதுகாப்பான இடத்தில் இருந்த மரகதலிங்கம் இந்த இடத்திற்கு எப்படி வந்தது? அண்ணா, அதை பற்றிய விவரம் உங்களுக்கு எதற்கு? களவு போன மரகதலிங்கம் கிடைத்து விட்டது. கலங்கி நின்ற உங்கள் மனத்திலும் நிம்மதி அடைந்து விட்டது. அவ்வளவுதானே நமக்கு வேண்டும்? ஆமாம் தாயே. சாளுக்கிய மன்னரே, இப்படி வாருங்கள். உங்கள் மகளுக்கு மனம் முடித்த மாதங்கள் 2 ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடனும் காபாலிக கூட்டத்தாருடனும் சம்பந்தி வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது சாளுக்கிய நாட்டின் கௌரவத்தை பாதித்து விடாதா? பாதித்தே விட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே நீங்கள் அனைவரும் சாளுக்கிய நாட்டுக்கு புறப்பட்டு விட வேண்டும். உத்தரவு. அகே அகே, மானிட பதரே, சகல வளங்களும் நிறைந்த சாளுக்கியாதிபதியான உன்னை ஏதோ பஞ்ச பிரதேசத்திலே இருந்து வந்த பரதேசியாக எண்ணி ஊருக்கு செல்ல உத்தரவிடுகிறாள். நீயும் அவள் ஆளுக்கு அடிபடுகிறாயே. கேவலம் கேவலம், மகா கேவலம், மகா கேவலம். சாளுக்கிய மன்னரே, நீங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதை காட்டிலும் கேவலத்திற்கு ஆளாக நேரிடுமே என்ற காரணத்தினால் தான் உங்களை உடனே புறப்பட சொல்கிறேன்.
இந்த சிறுமியின் கூற்றுக்கு விளக்கம் கேட்காமல் இங்கிருந்து போய்விட்டால் அவமானமும் அவகேடும் சாளுக்கிய நாட்டை நிரந்தரமாக பற்றி கொண்டு விடுவதா மூட்டா. தலைவரே, நீங்கள் எதற்கு விளக்கம் கேட்க நினைக்கிறீர்கள்? நாங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதைவிட கேவலம் ஏற்படும் என்று சொன்னாயே, அதற்குத்தான் விளக்கம் கேட்கிறேன். சொல், எந்த காரணத்தை கொண்டு அப்படி சொன்னாய்? பார்த்தாயா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சிதறி திக்கு முக்கலாடி ஐயோ என்று அவன் விட்டார். இப்படி வாரும். உங்கள் வண்டவாளங்களை எடுத்து சொன்னால் இங்கு வாழ வந்திருக்கும் பெண்ணுக்கும் அப்பெண்ணை பெற்றெடுத்த குலத்திற்கும் கேவலம் வந்துவிடுமே என்ற காரணத்தினால் தான் திணறுகிறேனே தவிர பதில் சொல்ல முடியாமல் அல்ல. தாயே, நீ சொல்வதை பார்த்தால் மரகதலிங்கத்தின் களவிற்கும் இவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் தோன்றுகிறது. அவசரப்பட்டு விட வேண்டாம். மரகதலிங்கத்தை களவாடியது இந்த காவாலிக தலைவன். இந்த அற்ப சிறுமி என்னை அவமானப்படுத்தி விட்டாள். நான் யார், என் சக்தி என்ன என்று காட்டுவதற்காக இந்த பல்லவ நாட்டை எரித்து சாம்பராக்கி காட்டுகிறேன். முடியுமா? சிறுமியே, என்னை பார்த்தா கேட்கிறாய்? காலனை காலால் உதைத்த நீலகண்டனையே தன் காலால் விதித்துக் கொண்டிருக்கும் மகா காளி என் ஏவல் தேவதை. அது தெரியுமா உனக்கு? உன் ஏவல் தேவதையான மகா காளி அன்னை காமாட்சியின் திருக்கோயிலுக்கு காவல் தேவதை. அது தெரியுமா உனக்கு? பார்ப்போமா? எதை? காளியின் சக்தி பெரிதா, காமாட்சியின் சக்தி பெரிதா என்பதை. எப்படி? ஒரு கபாலிகனை காளியின் துணை கொண்டு வல்லமை இளவரசரோடு போரிடச் செய்கிறேன். உன் காமாட்சியின் வல்லமை எப்படி என்று பார்த்து விடுவோமா? பார்த்து விடுவோமே. எப்படி? பல்லவன் கிழித்தெறிந்த உடல் முதன்முறை சேர்ந்து இரண்டாவது முறை இணையாமல் போய்விட்டது. ஒரு அவனுக்கு விதி முடியும் நேரத்தில் மரகதத்தின் மதியம் வேலை செய்துவிட்டது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நீயே ஒரு கொடிய ராகத்தின் உருவெடுத்து அந்த சிறுமியை தீட்டி பிடமாக்கு. சரி.
அவனுக்கு கட்டுப்பட முடியும். நானே நாகமாக மாறிவிட்டால் சிறியானங்கை, பெரியானங்கை முதலான பச்சிலைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் தீர வேண்டும். இது இயற்கையின் பொது விதி. இதை யாரும் மீற முடியாது. அப்படியானால் நீ காலியாகவே சென்று அந்த சிறுமியை கசக்கி பிழிந்து வா. சரி. என்னை மன்னிக்க வேண்டும். எதற்காக? இந்த காவாரிகன் இதுவரை எனக்கு கொடுத்துள்ள பலிகளுக்கும் செய்துள்ள யாகங்களுக்கும் கட்டுப்பட்டு அவன் ஏகியபடியெல்லாம் நான் செயலாற்ற வேண்டி வந்தது. அது எனக்கு தெரியும். இவனுக்குரிய பூஜா பலம் தீர்ந்ததா, இன்னும் இருக்கிறதா? தாயே, ஏவல், பில்லி, சூன்யம் முதலான சாதாரண தீமைகளை அவன் செய்து வந்தான். இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அன்னை காமாட்சியின் திருநாவால் தீண்டப்பட்டு அவளுடைய அம்சமாகவே என் கண்களுக்கு காட்சியளிக்கும் காமகோட்டி நிலையே உன்னை அழிக்கச் சொல்லி என்னை ஏவிய காரணத்தால் பூஜா பலன் மட்டுமல்ல, அவன் ஆயுளும் இன்றே முடிய வேண்டும். எப்படி? நான் தான் அவரை அழிக்க வேண்டும். நடக்கட்டுமே. श्री कांची कामकोटि निलये